Taste the Daily. சென்னையில் தொழில் செய்வதாக கூறி 2 வங்கிகளில் 20,75,000 ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த தம்பதி பிடிபட்டனர். அண்ணா நகரை சேர்ந்த 62 வயதான சுவாமிதாஸ் பாண்டியன் தனது மனைவி மேரி ஜாக்லினுடன் சேர்ந்து 2 அரசு வங்கிகளில் 20,75,000 ரூபாய் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வங்கி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்த தம்பதி திருவள்ளூர் மாவட்டம் சூரப்பட்டில் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 2,600 கிலோ ரேஷன் அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்த நபர் பிடிபட்டார். இந்திரா நகரை சேர்ந்த ஷாகுல் ஹமீத் என்பவர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 52 ரேஷன் அரிசி மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவரும் பிடிபட்டார். விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் கடைகளை அரசு அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.